எதிர்நீச்சல் சீரியல் இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு நடச்சும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, குணசேகரனுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துறாங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்க. ஆனால் தம்பியெல்லாம் அழுகுறாங்க. அப்போ குணசேகர் ஓவராலாக நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா நினச்சி சொல்கிறான், இப்போ கூட எங்கள் அம்மா நான் வருவேன்னு சொல்லி சோறு காய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம் பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கரிகாலன் பார்த்து என் போய் ஃபீல் பண்ணி பேசுகிறான். என் காலவே சுற்றி வந்தான். அவனை அடித்து வரனால என்னவே மாமான்ட்டு வந்தான். அவனுக்கு என் மகளை கொடுக்கணும்னு நினச்சி அது முடியாமல் போச்சுன்னு சொல்லி என் போய் ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் சத்தியை கூப்பிட்றான். சக்திகிட்ட சொல்கிறான், நான் செஞ்சதை நீ மன்னிக்க வேணாண்டா, ஆனால் என்னை மறந்துடாதடா அப்படின்னு சொல்கிறான். பிறகு ஜனனி ரேணுகால் அதுக்கு முன்னாடி சொல்கிறான், நான் உங்களுக்கு 1000 தொல்லைகள் கொடுத்துருப்பேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்னை ஜெயிச்சதான் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் போகிற இடத்துல இதே மாதிரி 1000 குணசேகரன்ப்பா, அவங்களெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறான். கடைசியில் அவங்க அப்பாத்தாட்டையும் மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிட அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாத்த ரேணுகா, ஜனனி, நந்தினி, ஈஸ்வரி 4 பேர்த்த பார்த்து தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, குணசேகர் எனக்கு விஷம் தான் கொடுக்குறான்னு தெரிஞ்சுதான் நான் குடித்தேன், ஏன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை திருத்தி நல்ல வழி கொண்டு வரதான் நினச்சேன், அவனை மிருகமாக்குன்னு ஒரு நாள் நினச்சதில்லை. ஒருவேளை நம்ம நடந்துக்கிட்டதுனால தான் அவன் மிருகமாக மாறிட்டானோ, நம்ம விஷத்தை குடிச்சு அவன் திருந்திருவானோ அப்படின்னு நினச்சதா ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் அந்த விஷத்தை குடித்தேன். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற வன்மை கொஞ்சம் கூட குறைவே இல்லை, அப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி குணசேகரனை விடுங்க, இனி அவன் உள்ளே இருக்கானே வெளியே வரானா அதை பற்றி நம்ம கவலை இல்லை, அவன் இன்னி உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டான், நீங்கள் சுதந்திர பிறவியில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது முடிவில்லை, இனிமேல் தான் ஆரம்பம், எதிர்நீச்சல் அடித்து மேலே ஏறி போய்கிட்டே இருக்கணும், உங்கள் முன்னேற்றத்தை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் ஸ்டெயில் நடந்து வராங்க. கடைசியில் 4 பேரும் ஒரு மேலிடத்துக்கு போன மாதிரி காட்டுறாங்க. ஒவ்வொரு ஆள் பெரிய ஆளுகளாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே சுபம் சொல்லி முடிச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க. இனி எதிர்நீச்சல் சீரியல் நீங்கள் பார்க்க நினச்சா கூட பார்க்க முடியாது. நல்ல சீரியலை இப்படி சடனாக நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. இதை விட மோசமான சீரியல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நிப்பாட்டாமல் இதை மட்டும் நிப்பாட்டுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு இன்னி வரை எனக்கு புரியல. நீங்களும் எதிர்நீச்சல் சீரியலை மிஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வர திங்கட்கிழமையிலேருந்து 9 மணிக்கு சிங்கப்பெண்ணி சீரியல் போடுறாங்க. 8 மணிக்கு மருமகன் சொல்லி புது சீரியல் போடுறாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுவோம். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.